வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஹாப்பி காதலர் தினம். இன்றைக்கி நீங்கள் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் லவ் பண்ணும்போது இது வரைக்கும் நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சாக்லேட் வாங்கி கொடுத்து இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. அதனால் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி சாக்லேட் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். யாருக்குன்னு கேட்குறீங்களா? வேறு யாருக்கு? என் முன்னாடிக்கு தான். சரி வாங்க சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். தங்கச்சியை ஃபஸ்ட் ஸ்டாப்பில் விட போகிறேன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்க போய்கிட்டு இருக்கேன். மக்களே, தங்கச்சியை ஃபஸ்ட் ஸ்டாப்பில் விட்டுட்டேன். போய் சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். வண்டி எப்படி கிடைக்குன்ட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ கிஃப்ட் வச்சிருக்காங்கன்ட்டு. அண்ணா என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குன்னு கேட்டேன். அவங்க இருக்க எல்லா ஃப்ளேவரும் அள்ளி போட்டார். எதை எடுக்குன்னே தெரில. ஒரு வழியாக ஒன்றே செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சாக்லேட்டை வாங்கிட்டு சல்லுன்னு கிளம்பியாச்சு. மக்களே, சாக்லேட் வாங்கிட்டேன். நம்ம ரோஜா பூ பதிலாக தாமரைப்பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன் பார்ப்போம். ஆல்ரெடி குளத்து பக்கத்தில் தான் வந்து நிற்கேன். மக்களே, நம்ம தாமரைப்பூ கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை போய் பிடுங்கணும், அதான் பெரிய விஷயமே. எங்கே நிற்கி நான் எங்கே போய் பிடுங்கிறது? ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நிற்கி, ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம வேறு எங்கிட்டாச்சும் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் தாமரைப்பூ நிற்கி, அதை எப்படியே போய் பிடுங்கணும். மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. அதனால் நம்ம செருப்புகளோட போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம். செருப்பை கட்டி போட்டு வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூ தான் பிடுங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி இருக்குது. சரி ஓகே, பரவாயில்ல. ஒரு வழியாக நம்ம பூக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கிட்டக்க தான் இருக்குது. நான் ரொம்ப தூரம்னு நினச்சேன். பூ பிடுங்கலாமா? இந்த 3 தாமரையில் எந்த தாமரை நல்லாயிருக்கு? அந்தளவுக்கு நல்லா இல்லை. என் முன்னாடி தான் அழகாக இருப்பா. சரி, அழகான முன்னாடிக்கு இந்த சுமாரான பூவை கொடுப்போம். நல்லாவே புத்துருக்கு. இப்படியே ஒரு ஒயிட்டையும் பிடிங்கிரும். மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பிடிங்கிட்டேன். பூ சாக்லேட்லாம் வாங்கிட்டேன். ஆனால் அது எப்படி தெரியாமல் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணாக்கிறதா இருக்குது மேட்ரு. கீழே வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. நைஸாக வர சொல்லுவோம். பார்த்தீங்களா ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி பயப்படுறான்னு. சாக்லேட் ப்ரப்போஸ் பண்ண பயந்த ஆளை இந்த இப்போ தான் பார்க்குறேன் நான். நீ எப்படி உள்ள இருக்க பாம்பு எடுக்கிற மாதிரி இது பாம்பா? தாமரை பூ, அது தண்டு இப்படி தான் இருக்கு. எனக்கு என்ன தெரியும், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லே, ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. எப்படி பயந்தா பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பூ? இதான் தாமரை பூ. இதான் தாமரை. இது தாமரை, இது அல்லி. மக்களே, பூவை காதலை வச்சுக்கிட்டா பார்த்தீங்களா? கீழே போன உடனே சாக்லேட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். மக்களே, வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா?